Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th பயாலஜி ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு இன்னும் ஒரு 25 டேஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன படிக்கணும், என்னென்ன சாப்டர்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். பியூ சயின்ஸ், பாட்னி அண்ட் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த வீடியோவில், அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீக்லி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸு பிளேலிஸ்ட்ல 12th வீக்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது வந்து பாருங்க. அதுலேயுமே நம்ம இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம், சரிங்களா. நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும், எனக்கு வந்து 90 above வேணும் அப்படின்னா அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி பாட்னியில் சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சுவாலஜியில் சாப்டர் 1 and 2 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சரிங்களா. அடுத்து நம்ம சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கிறது என்ன அப்படின்னா, பயாலஜியில் என்னால் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயாலஜியோட கட் ஆஃப் மார்க்ஸ் எங்கெங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும். நீங்கள் அக்ரி அப்ளை பண்ணாலும் சரி, நர்சிங்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது வந்து வெட்டினரி சயின்ஸு, சரிங்களா. இது இங்கே எல்லாமே நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு பயாலஜி மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படி படித்தா ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பயம் கொடுத்துட்டு இருக்காங்க, பயாலஜியில் இதை மட்டும் படிங்க, இதெல்லாம் படித்தாதான் வரும், இன்டீரியர் எல்லாமே நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கமெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் வரது என்ன அப்படின்னா, இன்டீரியர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இன்டீரியர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா, புக் பேக். நீங்கள் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஸோ புக் பேக் தான் 90% கேட்டிருப்பாங்க. நமக்கு வந்து ரெண்டு இடத்துல இன்டீரியர் கேட்பாங்க. ஒன்று 1 மார்க்ஸ், சரிங்களா, ஒரு 2 1 மார்க்ஸ் இந்த மாதிரி வரும். அதே போல் ஒரு சில டைம் மட்டும் கம்பல்சரியில் கேட்பாங்க. ஏன்னா கம்பல்சரி எல்லா டைமும் இன்டீரியர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ ஒரு சில டைம் மட்டும் இன்டீரியர் கேட்குறாங்க. அதையும் நம்ம வந்து படிச்சிடலாம், அது வந்து பெரிய கொஷினாக இருக்காது. நம்ம ஸ்டாஃபுங்க எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதர்வைஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும், சரிங்களா. அதனால் அது எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, சரிங்களா. இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்களா, அந்த கொஸ்டின் கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. நமக்கு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாப்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மிட்டம் எந்த அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுதான். ஏன்னா நமக்கு மிட்டம் போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயே 50% வந்துடும். பயோசாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 to 5 வரைக்குமே கொடுத்துருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 1 to 4. ஏன்னா நாங்கள் இருக்கிறதே 12 லெசன் தான். இதுலேயே 50% ஆஃப் சிலபஸ் வந்து என்ன பண்ணிடும், கவர் ஆகிடும். அதனால ஒரு சில பேர் வந்து நான் அப்புறமா படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் பயோசாலஜிக்கும் அண்ட் பயோபாட்னியும் கொடுங்க. அதில் பயோசாலஜி ஃபர்ஸ்ட் படிங்க, ஏன்னா அங்கே தான் நம்பர் ஆஃப் லெசன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பயோபாட்னியில் பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் வந்து கம்மி தான், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அதிகம். உதாரணத்துக்கு சாப்டர் 1ல், சரிங்களா. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் சார், என்னால் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியுமா அப்படி எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2 அல்லது 3 பேர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா. ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 90 above இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் 85 80 above இந்த மாதிரிலாமே எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுமே அதை வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும், சரிங்களா. அதனால எந்த ஸ்கூல் படிக்கிறங்கிறத விட்டுருங்க, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறதா முக்கியம். அதனால் ஷெடியூல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. இன்னும் 25 நாள் தான் இருக்குது, சரிங்களா. அதனால் பாட்னி அண்டு சுவாலஜியில் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பயோபாட்னி, இது புக் பேக்கு தான் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் லெசனில் நீங்கள் புக் பேக் படித்தாலே ஃபுல்லாக எல்லா கொஸ்டினுமே கவர் ஆகிடும். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் மட்டும்தான் புக் பேக் கொஸ்டின் நிறைய கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கொடுத்துருப்பாங்க. அதில் கண்டிப்பாக இந்த சாப்டர் 1 and 2லேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. 1 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் லெசனில் கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் லெசனில் கேட்கலாம், சரிங்களா. 5 மார்க்கு கன்ஃபார்மு. இப்போ செகண்ட் லெசனில் வந்து 5 மார்க்ஸ் வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க், சரிங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து வரும். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர்ஸ் வந்து படிச்சுட்டிங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் நமக்கு வந்து கன்ஃபார்மு. எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 1 மார்க்ஸ் வந்து எடுத்துருங்க, சரிங்களா. 27 மார்க்ஸில் நமக்கு வந்து 10 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம். மீதி 17 மார்க்ஸ் தான் மற்ற லெசனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸை நல்லா படித்து வச்சுங்க. நீங்கள் இயர் கொஸ்டினும் செக் பண்ணி பார்த்துங்க. நமக்கு ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் மினிமம் 3 மார்க்ஸ், மேக்ஸிமம் 5, ஒரு சில டைம் 6 இந்த மாதிரி வரும், 1 மார்க்ஸ் சேர்த்தா,
சரிங்களா? அதனால பயோபாட்னி படிக்கிறப்ப சாப்டர் 1ல் இந்த சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20 நமக்கு அந்த கொஷினா ரைட்டிங்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் வீக்லி டெஸ்ட் கொஷின்ஸை பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன், கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க, அது மட்டும் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா 20, 22, 23, அதுக்கடுத்து 25, 28, 29, 31, 33, 34, 38, 39, 40. ஸோ இது வரைக்குமே 2 மார்க்கு 3 மார்க்ஸு. ஸோ இதில் சொல்லாத ஒரு சில 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இருக்குது. அது இந்த வீக்லி டெஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் இங்கே 43, 44, 45, 47, 49. ஸோ 5 மார்க்ஸ் வரும்போது ஓவிலோட ஸ்ட்ரக்சர், சூழின் அமைப்பு நல்லா படிச்சிங்க. டிஎஸ் ஆஃப் ஆந்தர், சரிங்களா, மகரந்த பையோட அமைப்பு நல்லா படிச்சிங்க. டைப்ஸ் ஆஃப் ஓவில், ஓவிலோட வகைகள் படிச்சிருங்க. எண்டோஸ்பம் டிஷ்யூ, சரிங்களா, கருவந்திசியோட வகைகள், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க படிச்சிருங்க. அவ்வளோதான் அங்கே 5 மார்க்ஸு. அதிகமாக 5 மார்க்ஸ் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காற்று, பறவை, பூச்சி, அந்த மகரந்த சேர்க்கை பண்பு, சரிங்களா, அனிமோஃபில்லஸு, எண்டமோஃபில்லஸு, ஆர்னித்தோஃபில்லஸ், இந்த 3 ஃப்ளவரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி, 5 பாயிண்ட்ஸ், சரிங்களா. அதை படிச்சுட்டிங்கன்னா 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் கொஷின்ஸ், சரிங்களா. அதனால் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 2 வந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 22, 24, 25, 26, 27, 28. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 30, 31, 32, 34, 36. ஸோ இங்கே 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டைஹைபிரிட் கிராஸ் கேட்கலாம், மோனோஹைபிரிட் கிராஸ் கேட்கலாம், இன்கம்ப்ளீட் டாமினன்ட்டு, சரிங்களா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நல்லா படிச்சுங்க. டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குரோமோசோம் சார்ந்த பாரம்பரியம் அப்படின்னு இருக்கும். அந்த லாஸ்ட்டாக சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 மார்க்ஸ் தான், சரிங்களா. கஷ்டப்பட்டு படிச்சுட்டிங்கன்னா 10 மார்க்ஸ் நமக்கு கன்ஃபார்மாக இந்த 2 லெசன்ஸ்லேருந்து என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். ஸோ மீதி மார்க்ஸுக்கு தான் நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து என்ன போகணும். அதனால பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்கள் 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு நல்லா படிங்க, புக் பேக் 1 மார்க்ஸ். ஸோ அதுக்கடுத்து பயோசாலஜி வருவோம். பயோசாலஜி வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1, 2, 3 சாப்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் அளவுக்கு என்ன உண்டு, இங்கேயும் கொஷின் உண்டு, சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ் படிச்சுட்டாலே உங்களுக்கு 15லேருந்து 18 அல்லது 20 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிட்டுன்னா கவர் ஆகிடும். அதனால் 1 to 6 சாப்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் 2வது சாப்டர் 3வது சாப்டர் ஏதாவது ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் 5 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே 3லேயும் என்ன பண்ணுறாங்க, 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து தான் மீதி இருக்கக்கூடிய 6 லெசன்லேருந்து நமக்கு 5 மார்க்ஸ் வந்து வருது. நீங்கள் இயர் கொஷினை செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா புக் பேக் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லெசனில் புக் பேக் கம்மி தான், நம்ம தேர்ட் லெசன் புக் பேக் கம்மியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புக் பேக் படிக்க முடிஞ்சுன்னா எந்த அளவுக்கு படிக்க முடியுமா படிச்சிருங்க. அதர்வைஸ் இதையாவது படிச்சிருங்க, சரிங்களா. சாப்டர் 1 5, 7, 8, 10, 12, 14 இந்த கொஷின்ஸை படிச்சிருங்க. சாப்டர் 2ல் 17, 19, 20, 21, 23, 24, 26, 27, 29, 28, 31, 32 படிச்சிருங்க. சாப்டர் 3ல் 12, 13, 14, 19, 20, 17 படிச்சிருங்க. சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா 24, 25, 27, 28, 29, 30, 34, 36 படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 5 வந்தீங்கன்னா 16, 17, 18, 20, 25, 27, 28, 34. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க பாருங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க, சரிங்களா. இந்த கொஷின் இதை பயாலஜியில் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு நீங்கள் இதை படித்தாலும் போதும். ஈவன் இது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்த காலாண்டுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாமே படிக்கிறீங்க, ரிவிஷனுக்கு படிக்கிறீங்க அல்லது பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுனால இதே கொஷின் தான், சேம் தான், சரிங்களா. ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம இயர் கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி 1 மார்க் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம். அது வந்து இந்த வாரத்துலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் என்ன எனக்கு சாப்டர் முடிக்கல, இப்போ தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லாம் முடிச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து லீவெல்லாம் கிளாஸஸ் வச்சாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி பண்ணல, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒவ்வொரு சாப்டராக புக் பேக்கு இன்டீரியர் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம், குயிஸஸ்ஸு. ஸோ அதனால் அதுக்கு எல்லாமே ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டயக்ராம் கொஷின்ஸு இதில் நிறைய வரும். இதில் டயக்ராம் என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சூழ், கருப்பை, ஆன்தர், சரிங்களா, மகரந்த பைய, கருப்பை,
அதுக்கடுத்து சூலோட அமைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் செல் விந்து செல் சரிங்களா. எக் அண்ட் ஓவியம் செல்லை வந்து ஓவியம் அண்ட் ஸ்பெர்ம் செல்லை வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. கண்டிப்பாக இதை நம்ம ஸ்டாஃப் சொல்லுவாங்க சரிங்களா. எந்த ஸ்டாஃபாக இருந்தாலும் இந்த டயக்ராம் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதனால் டயக்ராம் கொஸ்டின் நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.